Hey guys and welcome back to our channel The Cheeky Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ is bra talks with Subha. So already ரெண்டு தடவை நம்ம bras பத்தி பேசியிருக்கோம் and ரெண்டு தடவையா it has been a haul from Shy Away. So இந்த வாட்டியும் ஒரு new set of bras ஓட வந்திருக்கேன். சில set of bras வந்து வாங்கி எங்க அம்மா gift பண்ணிட்டேன் and இங்க வந்து கொஞ்சம் set of bras இருக்கு and I thought நீங்க வந்து நிறைய comment sectionல நிறைய questions கேட்டீங்க that என்ன மாதிரி type of bras என்ன மாதிரி dresses-க்குலாம் போடணும் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இங்க லேப்டாப் இருக்கு, இங்க நான் இருக்கேன், இங்க என்னோட bras இருக்கு and இங்க நீங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் bras பற்றி இன்னொரு க்யூட் லிட்டில் கான்வர்சேஷன் ஆர் டிஸ்கஷன் பண்ணலாம்னு சொல்லி ஸோ ஹவுஸ் மை மேக்கப் டுடே கைஸ் ஐ எம் ரியலி லவ்விங் இட். கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இன்னமும் தெரியுது. ஐ எம் a little bit tired ஏன்னா இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் அண்ட் எஸ் அவ்வளோதாங்க இஸ் அப்டேட். அடுத்தது அப்படியே மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்க்கு என்ன மாதிரி ப்ரா போடணும் அப்படின்னு நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒன்று அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன் தட் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரா விட உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்லுக் வேணும் அந்த ட்ரெஸ்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ப்ரா தான் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்கீங்க வாட் கைண்ட் ஆஃப் ப்ரா வி ஷுட் வேர் ஃபார் லாங் ட்ரெஸ் லைக் மேக்ஸி. ஸோ நீங்கள் மேக்ஸியாக இருக்கட்டும், குர்தாவாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், எதுனாலும் யூ ஷுட் வேர் ப்ராஸ் தட் உங்கள் ப்ரெஸ்ஸை வந்து கரெக்டான இடத்துல நிற்க வைக்கிற மாதிரி ப்ராஸ் விச் ரியலி சப்போர்ட் யுவர் ப்ரெஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆசைப்படுற பொசிஷனில் நிற்கணும். இட் கேன் பி சம்டைம்ஸ் பீப்புள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் பிடிக்கும், சில டைம் பீப்புள் கொஞ்சம் இல்லை எனக்கு கொஞ்சம் தூக்கி இருந்தால் பிடிக்கணும் ஏன்னா இந்த ட்ரெஸ் இங்கே ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ நார்மலி நீங்கள் எவ்ரிடே ப்ரா இல்லை டிஷர்ட் ப்ரான்னு எல்லா ப்ரா கம்பெனிஸ்லேயும் கிடைக்கும். ஸோ வி ஆல்சோ ஹேவ் some everyday bras here. This is one in nude color which is a very important or a nude color bra எப்பவுமே this is a nude everyday bra and நியூட் கலர் ப்ரா வந்து எப்போவுமே நம்ம கிளாசெட்டில் இருக்கணும் பிகாஸ் அது எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம் அண்ட் பை சான்ஸ் உங்கள் ட்ரெஸ் சீ த்ரூனா நீங்கள் நியூட் கலர் ப்ரா போட்டிங்கன்னா தெரியாது. ஸோ யூ கேன் வேர் திஸ். இது வந்து ஒரு அமேசிங்கான மெட்டீரியல் இருக்குது. யூ கேன் சி திஸ் இஸ் சூப்பர் சாஃப்ட் அண்ட் உள்ள கூட ஒரு நல்ல பேனிங் இருக்குது. யூஸ்வலி ஐ வேர் பேடட் ப்ராஸ் பிகாஸ் ஐ ஜஸ்ட் லைக் தெம் தட் வே அண்ட் பேரட் ப்ராஸ் வந்து ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும்னு தோணும். ஸோ அண்ட் ஆல்சோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் பேரட் ப்ராஸில். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை எவ்ரிடே ப்ராஸ் ஆர் பேரட் ப்ராஸ். செகண்ட் வந்து சஜஸ்டட் ப்ரா ஃபார் டான்ஸர் இருக்கா ஸோ தட் வி won't feel any uncomfortable movement of the breast. இதுக்கும் நீங்கள் ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணலாம் ஃபார் டான்ஸிங் பிகாஸ் டான்ஸிங் அப்போ நம்ம breast அநேகமாக தக 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 தகன்னு மூவ் பண்ணோம் வீட்டோடு சேர்ந்து அண்ட் we don't want it to pain or sag or just keep moving and causing unnecessary attention, தேவையில்லாத அட்டென்ஷனும் ட்ரா பண்ணோம். ஸோ அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அண்ட் ஹை இம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா. ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ராலே நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்கும், ஹை இம்பேக்ட், லோ இம்பேக்ட் அண்ட் மீடியம் இம்பேக்ட். ஸோ யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா லோ இம்பேக்டே பண்ணலாம். டான்ஸ், ரன்னிங், கார்டியோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஹை இம்பேக்ட் போகலாம். டூ ட்ரை ஸ்போர்ட்ஸ் ப்ரா இஃப் யூ ஆர் டூயிங் டான்ஸ். அக்கா சோலி போடும்போது என்ன ப்ரா போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ. சோலி வந்து பேசிக்கலி எனக்கும் அது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷனுக்கு நான் லெஹங்கா போட்டிருந்தேன். ஸோ என்னோடய ரிசப்ஷனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா துப்பட்டா வச்சு மூடி மறைச்சிட்டேன். பட் என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு நான் ஒன் சைடு துப்பட்டா போட்டேன். ஸோ ஃபைண்டிங் த பர்ஃபெக்ட் ப்ரா வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் நம்ம லெஹங்காக்கு நெக்கெல்லாம் பெருசாக போவா. ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டால் எல்லாமே நீட்டாக தெரியும், ஆனால் பின்னாடி ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் தெரியும். ஸோ ஐ ரீசெண்ட்லி ஃபவுண்ட் அவுட் தட் ஒரு நல்ல புஷ்அப் ப்ரா வெல் சப்போர்ட்டட் அது போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனால் லெட்ஸ் ஜஸ்ட் அக்செப்ட் திஸ். லெஹங்கா ஒரு சோலி டாப்ஸ் இருக்குல்ல அது எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபிட்டில் தைச்சாலும் அது இந்த இடத்துல ஒரு மடிப்பு போட தான் செய்யும். அண்ட் அதோட பெஸ்ட்டு அது ப்ளவுஸ் மாதிரி தைச்சி போடுறது தான் இஃப் யூ கான்ஃபிடென்ட் என்ன, இல்லைனா ஒரு துப்பட்டா போட்டு மறைக்கிறது தான். இல்லைன்னா ஈவன் இஃப் இட்ஸ் ஷோயிங் நோ இட்ஸ் நோ பிக் டீல். அதை வந்து நார்மலைஸ் பண்ணோம். நம்ம நிறைய பேர் அதெல்லாம் தெரிஞ்சு அதை பற்றி கான்ஷியஸாக இல்லாமல் இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் யார் சப்பியா சைடில் இருக்குமோ அது தெரிஞ்சால் நமக்கு ஒரு மாதிரி வியர்ட் ஃபீலிங் இருக்கும். நார்மலி கான்ஷியஸாக இருக்கும்போது ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஐயோ இப்படியா இருந்தோம் அந்த டே அப்படின்னு தோணும். நான் என்ன பண்ணேன்னா என் என்கேஜ்மெண்ட்க்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் சுற்றி. அந்த மாதிரி ஒரு மடிப்பு தெரிஞ்சால் எனக்கு ஒரு கோட் கொடுங்கடி அப்படின்னு சொல்லி பிஸ்கெட்டுன்னு ஒரு வார்த்தை வச்சுட்டு அப்படியே எல்லோரும் பிஸ்கெட்டுன்னு சொன்னால் டப் டப்புன்னு எடுத்து விட்றது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். திஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் பை த வே. பட் ஐஸ் நெக்ஸ்ட் வாட் ஐ காட் ஃப்ரம் Shy Away இஸ் திஸ் லேஸ் பால்கனெட் ப்ரா.
it is so pretty. The lace வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. And I have recently started falling in love with push-up bras. I know most of the push-up brasல கீழே அண்டர் வயர் இருக்கும், and அது வந்து sometimes can get uncomfortable. பட் இந்த மாதிரி ப்ராஸ் வந்து ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு, ஸ்பெஷல் லுக்ஸ்க்கு, ஸோ அது ஒரு 2-3 ஹார்ஸ் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தென் த என்டையர் டே நீங்கள் வந்து உங்கள் ப்ரெஸ்ஸை சுமந்துட்டு நடக்க வேணாம். நான் ரீசெண்டாக தான் டிஸ்கவர் பண்ணேன் தட் புஷ்அப் ப்ரா போட்டு நம்ம டிஷர்ட்ஸ் போட்டோன்னா இட் லுக்ஸ் ரியலி குட். உங்களோட எஸ்பெஷலி ஹை வேஸ்டட் பேண்ட்ஸ் போடும்போது லைக் நம்ம ப்ரெஸ் முடிகிற இடத்துல பேண்ட்ஸ் ஆரம்பித்தா இட் டசன்ட் லுக் குட். ஸோ கொஞ்சோண்டு வேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ வேர் புஷ்அப் ப்ரா இட்ஸ் ரியலி குட். ஸோ டிஷர்ட்ஸ்குள்ளே புஷ்அப் ப்ரா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி டைம் ப்ரா வாங்கும்போது பை சான்ஸ் உங்களுக்கு அந்த ப்ரா லைன்ஸ்லாம் பிடிக்காதுன்னா ட்ரை கெட்டிங் சீம்லெஸ் ப்ரா. மோஸ்ட் ஆஃப் த ப்ராஸ் தீஸ் டேஸ் ஆர் சீம்லெஸ். அடுத்த கொஷின் அண்ட் அடுத்த ப்ரா ஆக்சுவலி அதே மாதிரி பீச் கலர் மாதிரி I also got one in blue because I love myself in blue and நான் always சொல்லியிருக்கேன் that bras is for us and we need to dress up for ourselves, and this blue bra is also amazing. எல்லா bras-ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். they have this amazing sale going on and சேலோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் செக் அவுட் பண்ணுங்கள். and buy 2 to get 3, so you get lot of bras in amazing prices. So by chance நீங்கள் as a person who changes their bra 2 times a day, எதனாலும் you guys can check out Shy Away. And அடுத்தது பார்த்தோன்னா I got this orange color, beautiful. என்கிட்ட இல்லாத கலர்ஸ்லாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். Orange is something I don't have, and by chance ஒரு orange ட்ரெஸ்க்கு போடணுன்னா this is perfect, right? This is the bra. கீழே கொஞ்சம் லேஸ் டீடைல்ஸ் இருக்குது which will make that part to be super soft. எனக்கு இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் ப்ராஸ் போட ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு ஹக் மாதிரி இருக்கும் throughout the day which is super weird to hear. ஆனாலும் ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து இப்படி இறுக்கி பிடிக்கும்ல, அதுக்கு மேலே ஒரு கம்ஃபர்டபுள் ஹக் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் தேட் இஸ் தேட். அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரா வந்து மெஷர் பண்ணும்போது, ப்ரா சைஸ் மெஷர் பண்ணும்போது ப்ரா லைக் ப்ரா போட்டு மெஷர் பண்ணுமா, போடாமல் மெஷர் பண்ணுமா? போட்டு தான் மெஷர் பண்ணும். போட்டால் தான் அவங்க ப்ரெஸ் வந்து ப்ராப்பர் பொசிஷனில் இருக்கும். திஸ் இஸ் another everyday bra. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எனக்கு பேடட் ப்ராஸ் போட பிடிக்காது, நார்மல் ப்ராஸ் போட்டாலும் தப்பு இல்லை. இட்ஸ் யோர் சாய்ஸ். எனக்கு பேடட் ப்ராஸ் போட பிடிக்கும். உங்களுக்கு பேடட் ப்ராஸ் வேணான்னா நார்மல் ப்ராஸும் போடலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் நார்மல் ப்ரா தட் ஐ காட் இன் பிங்க் கலர் பிகாஸ் வை நாட். அதுவும் பிளாக் ஒயிட் எல்லாமே இருக்குப்பா, ஒரே இது போர் அடிக்குது. அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்குதுல்ல, ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்கிறதுக்கு. ஸோ இது இட்ஸ் அ ஃபுல் கவரேஜ், ஆல்மோஸ்ட் ஃபுல் கவரேஜ் ப்ரா. ஸோ எஸ், சி திஸ் இஸ் ஆல்சோ 36C, அதுவும் 36C. ஸோ ஈச் ப்ராக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். On that note, I also wanted to say that okay, I got this green color bra which is so beautiful. எனக்கு இந்த மாதிரி பேஸ்ட்லி கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். பை த வே நம்ம எனக்கு பின்னாடி செட்டப் பார்த்தீங்களா, இட்ஸ் ஃப்ரம் த நாட்டி ஸ்டோர். இட்ஸ் அ கம்ப்ளீட் மேக்ரமே செட்டப். இந்த செட்டப் ஆக்சுவலி என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பேச்சுலரேட் மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அதுக்கு செட்டப் பண்ணது. அண்ட் அப்படியே தூக்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ப்ராஸ்க்கு இந்த செட்டப் போட்டிருக்கோம். சாரி, இந்த வீடியோக்கு இந்த செட்டப் போட்டிருக்கோம். hope you all like it. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாட்டி ஸ்டோரை ஃபாலோ பண்ணுங்கள். பை த வே கைஸ், ஓகே, அடுத்தது இந்த க்ரீன் ப்ரா. ஸோ பேஸ்டலி க்ரீன், ஐ லவ் இட். ஆனால் இதோட பெஸ்ட் பார்ட் வந்து இதோட பேண்டு. ஸோ யூஸ்வலாக ப்ராஸ் வாங்கும்போது மேக் ஷுர் தட் த பேண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து நல்ல திக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஐ லவ் திஸ் 3 hooks ஸ்டஃப் பிகாஸ் அது கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து புதுசாக ப்ரா வாங்கும்போது கடைசி லைன் இருக்குல்ல, கடைசி ஹூக்ஸில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ அப்போ தான் உங்கள் ப்ரா சைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ரா லைக் வாஷ் பண்ண அது லூஸ் ஆக ஆரம்பிக்கும், பெருசாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கடைசியாக நீங்கள் வந்து இன்சைடில் போடணும். ஸோ தட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் ப்ராஸ். இப்போ நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின்லாம் வரும் ப்ராஸ் போடும்போது. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து நம்ம இந்த ஸ்ட்ராப்ஸை டைட்டன் பண்ணியிருப்போம். அதனால தான் வந்து usually you get all these kind of pain when you wear bras for a long time.
ஸோ நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்கி அண்ட் உங்கள் சைஸில் வாங்கினீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஃபிட் உங்களுக்கு என்னதுன்னு தெரியணும்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி உங்களை மெஷர் பண்ணோன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷயவேல வாங்குறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு எப்படி உங்களை மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் மெஷர்மெண்ட்ஸ்க்கு எந்த ப்ரா சைஸ் கரெக்டாக இருக்கும்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. பல பேர் சொல்லியிருக்கீங்க தட் வந்து உங்களோட பேடட் ப்ராஸ் வந்து இஸ் டூ லார்ஜ்னு. நான் யூஸ்வலாக உங்கள்கிட்ட பேடட் ப்ராஸ் தான் வாங்குகிறேன். இட் லுக்ஸ் பிக், ஆனால் வேர் பண்ணால் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ ஹாவ் ஆக்சுவலி ட்ரைட் ஒரு பேடட் ப்ரா இன் அ ஸ்டோர் அண்ட் வந்து நான் வந்து என்னோடய சைஸ் தானே அப்படின்னு நினச்சி போட்டேன். அது என் சைஸ் அப்போ அது போட்டு பார்த்து அவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் it didn't look good and launch day but bras are supposed to look good on your body. So adukapra I went a size up and adu pot partha it looked beautiful. So I realized that I have been wearing the wrong size my entire life. So that is why even though these bras look big, actually they fit you really well. எனக்கே டப்புன்னு பார்த்தா ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தான் தோணுச்சு. பட் when I wear it I feel really comfortable. So yes guys, this is an everyday bra that I recently bought. And moving on to the next question. Haul is over guys. All these 6 bras I got. What I wanted to say is that breast வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் வேறு வேறு ஷேப்ஸ் அண்ட் சைஸ், வேறு வேறு டைரெக்ஷன்ஸை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஈவன் 2 பிரெஸ்ட்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அது கூட சில பேருக்கு ஒட்டி இருக்கும், சில பேருக்கு தூரம் தள்ளி இருக்கும். ஸோ எல்லாரோட பிரெஸ்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இந்த மாதிரி இருந்தால் தான் அது ப்ராப்பர், நம்மளது வந்து சாகி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில பேருக்கு அப்படி தான் நம்ம பிரெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான் இருக்கும். எந்த ப்ரா போட்டால் உங்களோட பிரெஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராஸே சூஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் தட் த செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு பாரு இந்த டிஷர்ட் போட்டால் பர்ஃபெக்டாக நிற்குது, ஸோ எனக்கு நிற்க மாட்டேங்குது, தட் மீன்ஸ் ஐ டூ ஹாவ் இம்ப்ராப்பர் பூப்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இட்ஸ் ஜஸ்ட் தட் தே ஆர் வேரிங் அ பர்ஃபெக்ட் ப்ரா தட் மேக்ஸ் த breast look good. நீங்களும் ஒரு நல்ல ப்ரா போட்டிங்கன்னா your breast will look good or it looks good anyway. ஓகே, ஸோ ரொம்ப அதை பற்றிலாம் கவலைப்படுத்திக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து நைட்டு ப்ராஸ் போட்டு தூங்கணுமா தூங்கக்கூடாதா அண்ட் ப்ராஸ் போட்டால் கேன்சர் வரும் இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. கேன்சர் வந்து இட் ஹேப்பன்ஸ் அட் டிஎன்ஏ லெவல். ஓகேயா, நீங்கள் ப்ராஸ் வந்து அதனால தான் நடந்திருக்கா அதனால் நடக்கலையா இல்லை லைக் இட் வேரிஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஒருத்தருக்கு இதனால தான் நடந்திருக்குன்னா இன்னொரு பர்சனுக்கு அதனால் நடக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ கைண்ட்லி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு இல்லை ப்ராஸ் போட்டால் எனக்கு நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள்னா கழட்டி போட்டு தூங்குங்க. இல்லை எனக்கு ப்ராஸ் போட்டு தூங்கினா தான் அது கம்ஃபர்டபுள்னா ப்ராஸ் போட்டு தூங்குங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா உங்களோட சைஸு உள்ள ப்ராஸ் போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து போட்டாலும் கழட்டினாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ that is what my bra talk, today's video of bra talks is about, and that is what I wanted to say. நீங்கள் கண்டிப்பாக ஷாயவே செக் அவுட் பண்ணுங்கள். they have these amazing sale going on. So அவங்க வந்து we also get free panties and also if you use my code YT100 you also get 100 rupees off by chance நீங்கள் 1000 rupeesக்கு மேலே ப்ராஸ் வாங்கினீங்கன்னா, which is amazing, right? ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். they always have good bras and they always deliver and also உங்கள் கஸ்டமர் கேர் செக் பண்ணி நீங்கள் கரெக்டான சைஸ் ஆர்டர் பண்ணிங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்க அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் பேசி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ yes guys, with that we come to an end of this video. அடுத்த வீடியோவில் ப்ரா டாக்ஸ் இன்னொரு வீடியோ வேணும்னா என்ன மாதிரி கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணும் என்ன பண்ணணும் டெல் மீ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என் ப்ரா ஹாலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பை த வே கைஸ், they also had these new nursing bras for newly குழந்தை பெற்ற அம்மாஸ். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஈவன் தே ஹேவ் அமேசிங் டீல்ஸ் தேர். நான் வந்து அடுத்த வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா வாங்கலான்னு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஜிம்மிங் ஆக்சுவலி என்ற ஆல்ரெடி நிறைய இருக்குது. அது கொஞ்சம் பேசிக் லைக் நாசமாக போக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் ஐ கேன் பை நியூ ப்ராஸ். ஸோ எஸ் கைஸ், நீங்கள் அடுத்தது என்ன ப்ராஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ tell me in the comments below. And stay safe, stay cool, spread happiness and believe in yourself. And this is Subha saying bye. Please do like, comment, share and subscribe to our channel guys. We are almost 75,000. சீக்கிரமாக 100K hit பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? Bye.